மனுஷனை விட அதிகமான விசுவாசம் கொண்டது பிற உயிர்கள் மேல. அதாவது மனுஷன் மேலேயே அது வந்து பிற மனிதர்கள் தான் மேல வைக்காத அளவுக்கு தான் மேல பாசம் வைக்குதுன்னு சொல்றாங்கல்ல மனுஷங்க. இல்லையா? எங்க நாய் வந்து என் மேல எவ்வளவு விசுவாசமா இருக்கு தெரியுமா? ஒரு மனுஷனும் அந்த மாதிரி இருந்தது கிடையாது எனக்கு வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி அவங்க சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாசம் கொண்ட பாசக்கார நாய் ஒண்ணுத்த தேர்ந்தெடுத்து அது கையில 10 கிலோ சிக்கன் கொடுத்து ஊர் நாய்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொன்னா அது செய்யுமா? செய்யாது இல்லையா? இதே அமைப்பு தான் ஒட்டுமொத்த விலங்கின சமூகத்திலயுமே இருக்குது. எல்லா விலங்குகளும் தனக்கான விஷயத்த தான் பாத்துக்கிறத தவிர மத்தபடி இன்னொருத்தருக்கான எந்த விஷயத்தையும் ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு பாத்துக்காது அப்படிங்கறது எல்லா விலங்குகளுக்கும் தெரியும். அதனாலதான் சின்ன வயசுலயே வந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா சின்ன வயசுலயே வந்து அந்த குட்டிகள் எல்லாம் நாய்க்குட்டிகள் எல்லாம் கவனிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆண் குட்டிகளா இருக்கட்டும் பொட்டை குட்டிகளாவது இருக்கட்டும், நாய்க்குட்டி குட்டி எல்லாத்துக்கிட்டையுமே நீங்க பார்க்க முடியும். அதுங்க சின்ன வயசுல விளையாடுற விளையாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையில தன்னோட சக கூட பிறந்த உயிர்கள் இருக்கு இல்லையா, கூட பிறந்ததுகள் இருக்கு, அந்த கூட பிறந்ததுங்களோட போட்டி போடுறதும் சண்டை போடுறதும் தான். எடுப்புல பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, பிறந்து 2 நாள் கூட ஆகல, அது வேற எதையுமே வாழ்க்கையை எதையுமே பார்க்கல. ஆனா ஒண்ணு மேல ஒண்ணு விழுறது, பிராண்டுறது, பிடிக்கிறது, கழுத்தை பிடிக்கிறது, அங்க பிடிக்கிறது, இங்க பிடிக்கிறது, ஒண்ணு தள்ளி பிடிக்கிறது, இதே மாதிரி விளையாடின்னு சுத்தின்னு இருக்குங்க. இந்த விளையாட்டுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா அடியாழத்துல தனக்கானத போட்டி போட்டு இன்னொருத்தரை வந்து ஓரம் கட்டிட்டு தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கறது வந்து பயாலஜிக்கு வந்து ஒவ்வொரு உயிரோடைய ஜீன்ஸுக்குள்ளயும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு. ஒரு உயிரோட அடிப்படை ப்ரோக்ராமிங் என்ன அப்படின்னா இன்னொன்னு தள்ளி விட்டுட்டு தனக்கு தேவையானதை தான் எடுத்துக்கணும். தனக்கு தேவையானது எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு அளவும் கிடையாது, எவ்வளவு இருந்தாலும் எடுத்துக்க வேண்டியதுதான், எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு. குண்டு இருக்கும் குட்டி நாய் அது கவனிச்சீங்கன்னா தெரியும், அதால வந்து அந்த வெயிட்ட கூட தூக்கின்னு இருக்க முடியாது, அந்த மாதிரியான வெயிட்டான ஒரு உணவுப் பொருளை தூக்கின்னு ஓடின்னு இருக்கும் அதுங்க. இதேதான் மனுஷன் செய்துகிட்டு இருக்கான் இல்லையா? ஒரு நாயோ அல்லது ஒரு மாடோ அல்லது வேற எந்த ஒரு உயிரினத்தையும் இன்னொரு உயிரினத்தின் மேல அதன் நன்மை கருதி இது செயல்படும்னு நம்ம நம்பி வைக்க முடியாதோ, வைக்கவே முடியாது. ஈவன் மனுஷங்களுக்குள்ளேயே பல இடங்கள்ல வந்து அதை வந்து செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. உதாரணத்துக்கு தாய் வந்து பாசமே உருவான ஒரு வடிவம் இல்லையா? ஆனா அதே தாய் மாற்றான் பிள்ளைய வந்து வேற மாதிரி தானே பாக்குறாங்க. தன்னோட கணவருக்கு வேற ஒரு மனைவிக்கு பிறந்த ஒரு குழந்தைய, மாற்றான் குழந்தைய ஒரு மாற்றான் தான் என்ன மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு ஒரு காலங்காலமா நம்மளுக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல. அது எல்லா நேரத்திலயும் அது நடக்குதா இல்லையாங்கிறது வேற கதை. ஆனா பெரும்பகுதி அது நடக்கிறதுனால தானே அந்த கருத்து வச்சிருக்கோம் நம்ம இல்லைங்களா? அப்போ தனக்கு பிறக்காத ஆனா தன் கணவருக்கும் வேற ஒரு பெண்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தைய ஒரு பெண் எப்படி பாத்துக்க முடியாதோ, அல்லது தன்னோட மனைவிக்கு தனக்கும் பிறக்காத வேற ஒரு ஆணுக்கும் தன் மனைவிக்கும் பிறந்த ஒரு குழந்தைய வந்து ஒரு ஆணால எப்படி உண்மையான பாசத்தோட பாத்துக்க முடியாதோ, ஆனா இவங்களாலேயே பாத்துக்க முடியாது, இவங்களாலேயே அந்த குழந்தை மேல வந்து உள்ளூர ஒரு வெறுப்போட தான் இருப்பாங்க அப்படின்னா, ஆனா சமூகத்துல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வந்து பாத்துக்க முடியும், அவனோட நன்மையை இவன் வந்து முன்னிறுத்துவான் அல்லது அவனோட நன்மையை வந்து இவன் வந்து காப்பாத்துவான் அப்படின்னு நம்பி எடுத்துட்டு போய் இன்னொருத்தன் கையில வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எப்படி கரெக்டான விஷயமா இருக்க முடியும்? இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்க? பூமியில யார் இருக்கா உங்களோட நன்மைக்காக உங்களுக்காக ஒரு ஒரு உங்க பணத்தையே கொடுக்க சொல்லி இன்னைக்கு உங்க கையில வந்து 1000 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வச்சிருக்கீங்க உங்க கையில? சும்மா ஒரு 9600 இருக்கு. உங்க 9600 கொண்டு போய் ஒரு மனுஷனுக்கு கிட்ட கொடுங்க,
அந்த மனுஷன் அடுத்த ஒரு மாசத்துக்கு அல்லது அடுத்த ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம், அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு உங்களோட 9600 உங்களோட நன்மைக்காக தவிர வேற எதுக்கும் செலவு பண்ண மாட்டாரு. அந்த 9600 செலவு பண்ற கடைசி காசு வரைக்கும் உங்க நன்மையை மட்டுமே அவர் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு செலவு பண்ணுவாரு. அப்படிங்கிற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு நான் இப்ப சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க யாரு கையில தருவீங்க? அந்த மனுஷன் தன்னோட சுயநலத்தை யோசிக்க கூடாது. அந்த 9600 ரூபாயில ஒரு பைசா கூட தனக்கு செலவு பண்ணிக்காம உங்களுக்கு செலவு பண்ணணும். ஓகேவா? இது ஈவன் பெத்தவங்க கிட்ட கொடுத்தாலுமே சாத்தியம் இல்ல. உண்டா இல்லையா? வாய்ப்பே கிடையாது. அப்போ நீங்க உங்களோட 9600 ரூபாயில ஒரு 9 ரூபா 60 காசை வரிப்பணமா ஒரு அரசாங்கத்துக்கு கொடுத்தா அந்த அரசாங்கம் மட்டும் உங்களுக்காக செய்யும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா அது மட்டும் எப்படி நியாயம்? அது மட்டும் என்ன லாஜிக் இருக்குது? ஒரு அரசாங்கம் வரக்கூடியது வந்து அரசாங்கங்கிறது ஏதாவது மெஷினா? அது மனுஷங்க தானே. இதுல வந்து இன்ஃபேக்ட் நீங்க உங்களுக்கு முகம் தெரிஞ்சே உங்களுக்கு நல்லா பழகின மக்கள்கிட்டயே வந்து உங்களை நீங்க யாருக்காவது கொடுங்கன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களே. முகமே தெரியாத ஆட்களுடைய காசு தன் கைக்கு வந்துச்சு அப்படின்னா அத ஒரு அரசாங்கத்தின் தலைமையில இருக்கிற ஒரு மனிதன் அந்த மக்களோட நன்மைக்காக தான் பயன்படுத்துவாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? எப்படி ஒரு மக்களோட நன்மைக்காக செயல்படுவான் அப்படின்னு இந்த உலகம் வந்து தீர்மானிச்சது? எப்படி வந்து அப்படி செயல்பட முடியும் அப்படின்னு நம்பிச்சு அந்த நம்பிக்கை மேல வந்து எப்படி இவ்வளவு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க? அது நிஜம் என்னன்னா அந்த மாதிரி ஒண்ணு சாத்தியமே இல்ல. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட நன்மையை வந்து நினைப்பான் அப்படிங்கிறது ரொம்ப 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 கற்பனைத்தனமான ஒரு கான்செப்ட். அது உண்மை இல்ல. இது எதுக்காக கோயில்களையும் அதே மாதிரிதான் விசிறிட்டு வராங்க. திருப்பதி கோயில்ல எல்லாம் போயிட்டு குட்டிட்டு தானே வராங்க. திருப்பதி கோயில குட்டிட்டு தான் வராங்க. ஆனா பார்த்தா ஐயா திருப்பதி கோயில்ல கொட்டுறது எல்லா கோயில்கள்லயும் கொட்டுறது வந்து அது வந்து தனக்கு வேற எங்கேயோ ஒரு வழியில வருங்கிற ஒரு நம்பிக்கைக்கு பின்னாடிதான். அதே நீங்க வந்து நான் ஒரு சுடுகாட்டை சொல்றேன், அந்த சுடுகாட்டுல ஒரு பிசாசு இருக்குது, அந்த பிசாசு கிட்ட கொடுங்க உங்களுக்கு ஒண்ணுமே வராது அப்படின்னு யாராவது அவ்வளவு கூட வேணாங்க. இதுக்கு சுடுகாடு பிசாசுக்கெல்லாம் ஏன் போனோம்? அதே வெங்கடேச பெருமாள் கிட்ட கொடுங்க. வெங்கடேச பெருமாள் நீங்க கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு நன்மை செய்வாரு, ஆனா உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாரு, பரவாயில்லையான்னு சொல்லுங்க. எல்லா மனுஷன் வந்து பிறருக்கு இது வந்து இது இன்னொரு வகையான மனுஷன். என்ன மாதிரி உங்களை மாதிரி உட்காந்து யோசிக்கலாம் இல்லையா? ஒரு மனுஷன் இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்க. அவன் உட்காந்து இப்படி ஒரு டாக்டிக்ஸ் யோசிச்சிருக்கான். இவன் வந்து இன்னைக்கே வேணும்னு இவ்வளவு சேர்த்து வச்சுக்கிட்டானு இவனை வச்சு இன்னொருத்தனுக்கு நன்மை செய்ய வைக்க முடியுமான்னு அவன் எவனோ இன்னொருத்தன் குறுக்கு புத்தியில யோசிச்சிருக்கிறான். அவன் தான் இந்த சிஸ்டம் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சிருக்கிறது. நீ உன்னோட சம்பாத்தியத்துல ஒரு சின்ன பகுதியை வந்து பிறருக்கு தானமா வழங்கினீன்னா உனக்கு இன்னும் நிறைய தருவாரு. போட்டு வந்தீங்கன்னா உனக்கு 1 லட்சம் ரூபாய் ஒருவர் தருவாரு. நீ 1 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் தருவாரு. எப்படி சொல்லுவாங்க? நீ கடவுளை நோக்கி உதவி கடவுள் உங்களை நோக்கி டகால்டி ஆர்குமெண்ட். இன்னொரு டகால்டி வச்சிருக்காங்க, நீ செய்த பாவங்களையும் வேற அவர் வந்து மன்னிச்சிருவாரு. கரெக்டா சொன்னீங்க. இது இந்த 2 வகையான டகால்டி ஆர்குமெண்ட்ஸையும் வச்சுக்கிட்டு அதுக்கு அடியாளத்துல அந்த ஆர்குமெண்ட பண்ணான்ல ஒருத்தன், நீ இங்க இந்த இடத்துல கூடிய கர்மம் பண்ணு அதனால உனக்கு நன்மை நடக்கும்னு சொன்னவன் உண்மையா உள்ளூர வந்து நல்ல எண்ணத்திலே கூட பண்ணிருக்கலாம். இவன் எப்படி கொடுக்க மாட்டான், இப்படியாவது சொல்லி இவனை வந்து இன்னொருத்தனுக்கு தானம் செய்ய வைப்போம் அப்படின்னு அவன் செஞ்சிருப்பான். பட் ஆனா அதை செய்ததோடைய விளைவு என்ன அப்படின்னா இதை எல்லாத்தையுமே வந்து சாக்கா வச்சுக்கிட்டு படிப்படியா வளர்த்துக்கிட்டு போய் ஒரு பெரிய ஸ்டேட் சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஸ்டேட்ல வந்து ஸ்டேட்டுக்கு தலைவரா வரக்கூடியவங்க வந்து அந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்ல இருக்கிற அந்த வரிப்பணம் கொடுத்த மக்களுடைய நன்மையை வந்து பாத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொய்ய வேற வளர்த்து வச்சுட்டானுங்க. இது உலகமாக ஏமாத்து வேலை தானே. இப்படி ஒண்ணு எப்படி நடக்கும்? எப்படி செய்வாங்க? இது எந்த விலங்குடைய மன அமைப்புக்குள்ளயுமே இப்படி ஒண்ணு இல்லையே. இந்த 2 கால் விலங்கோட மன அமைப்புக்குள்ள மட்டும் இருக்குதுன்னு என்ன கேரண்டி? நம்ம பாக்குற ஒவ்வொரு மனிதரும் இது வரைக்கும் வந்த ஒவ்வொரு ஆட்சியாளனும் அப்படி ஒரு கேரண்டி இல்லைங்கிறதானே நிரூபிச்சிருக்காங்க. ஒவ்வொரு செகண்டும் நிரூபிக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு நம்பிக்கை போக மாட்டேல்ல, நம்மளுக்கு வேற வழி தெரியல.
இல்லையா? புரியுது. இல்ல நம்மளோட சுயநலம் வேற வேற வகைகள்ல சுயநலமும் இருக்குது. இதுல ராணுவம் இருக்குது. நம்மளால ஆமா. பாதுகாத்துக்க முடியாது. Correct. நம்மள பாதுகாக்கிறதுக்கு ஒரு 4 காவலாளியை வச்சுக்க வேண்டி இருக்குது. ம். அவனை காவலாளியா வச்சுக்கிட்டோமேங்கிறதுக்காக அவனுக்கு வந்து ரம்ம ஜின்னு ஊத்தி கொடுக்க வேண்டியது இருக்குது. அவனுக்கு பென்ஷன் ஆமா, கொடுக்க ஆமா. வேண்டியது இருக்குது. அவனுக்கு பல வகையான நன்மைகள் செய்யற மாதிரி செய்து அவனை 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 கட்டி நீக்கிறதுக்கு, அவனை கண்காணிக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவை. அந்த ஆமா, ஆமா. அரசாங்கத்துக்கு வந்து நாம கொடுக்கற கூலிதான், லஞ்சம் தான் இந்த வரிப்பணம். கரெக்ட். இல்லையா? நம்மள பாதுகாக்கிறதுக்காக ஒரு போலீஸ் படையும் வெளியில இருந்து உள்ள இருந்து நம்மளுக்குள்ளேயே இருக்கிற திருடனுங்க கிட்ட இருந்து அல்லது வன்முறையாளர்கள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு போலீஸ், வெளியில இருந்து வன்முறையாளர்கள் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு ராணுவம். இது எல்லாத்தையும் நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம வளர்த்து வச்சிருக்கோமே தவிர பின்னாடி இருக்கிற தியரி உண்மை இல்ல தானே. இவங்க யாருமே வந்து நம்மளோட நன்மைக்காக செயல்பட மாட்டாங்கிறது நம்மளுக்கு தெரியும் தானே. நிச்சயமா. தன்னோட பொழப்ப பாத்துக்கிட்டு தான் பாட்டுக்கு தான் உண்டு சொல்லி சாப்பிட்டு தூங்குற ஒரு மனுஷனை நீ எனக்கு பாதுகாப்பா இல்லையே அப்படின்னு சொல்லும் போதே அவன் அதை அறகுறையா தானே செய்வான். நீங்க என்ன சம்பளம் கொடுத்தாலும் கூட அத உங்களுக்கு அவன் வந்து ஏன் நிறைவா செய்ய போறான்? அவன் அரமணத்தோட விருப்பத்தோட அறகுறையாதான் அந்த டியூட்டி செய்ய போறான். என்ன நம்மள நாம ஏமாத்திக்கலாம். ஓகே, அவனுக்கு காசு கொடுத்தாச்சு, அவனுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு, அவனுக்கு பென்ஷன் கொடுத்தாச்சு, அவனுக்கு ரம்மும் ஜின்னும் கொடுத்தாச்சு, அவன் நம்மள நல்லபடியா பாதுகாப்பான் அப்படின்னு நம்மள நாம வந்து பொய்யா வந்து மனசை தேத்திக்கலாமே ஒழிய நிஜம் வந்து அது எங்கேயுமே நடக்க மாட்டேங்குது தானே. வாய்ப்பே இல்லை. எல்லா இடங்கள்லயுமே இந்த ஆட்சி அமைப்பானது, அரசுங்கிற ஒரு அமைப்பானது மக்களை வந்து ஏய்க்கிற, மக்களை ஏமாத்த, மக்கள் மேல நின்று உட்காந்துக்கிட்டு சவாரி செய்யற ஒரு பிசாசு மாதிரி இருக்குதே தவிர எங்கேயுமே அது வந்து கற்பனை சொல்லுது இல்ல, சயின்டிபிக் தியரி சொல்லுது இல்ல. சயின்டிபிக் தியரி கூட கிடையாது, அது ஒரு சிவிக்ஸ் தியரி சொல்லுது இல்ல. ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்காக, மக்களை பாதுகாக்க அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அந்த பொய்ங்கிறது வந்து தினம் தினம் ஒவ்வொரு மனுஷனும் நிரூபிச்சுன்னு இருக்கிறான். யார கொண்டு போய் உட்கார வச்சாலும் அவன் நிரூபிக்கதான் செய்யறான். நீ உங்களை கொண்டு போய் அங்க உட்கார வச்சா என்ன உட்கார வச்சா அவன் அதை தான் நிரூபிப்பேன் இந்த தேதி பொய்ன்ட்டு. ஆனா நமக்கு வேற வழி இல்லைங்கிறதுனால அந்த தேதியை நம்பிக்கிட்டு அதுக்கு அந்த பெரும்பகுதி மக்கள் நம்ப கூட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மளாலதான் இவங்க வந்து அந்த மனிதர்களை வந்து பெரிய ரொம்ப மதிப்பாங்க. வாய திறந்தா எல்லாரும் வந்து மோடியா அவனா இவனா அப்படிங்கிறாங்க. தலைவரை தவிர மத்த எல்லாருமே வந்து ஒருமையில தான் பேசுறாங்க. மோடி இல்ல கேடி யாரு, கலைஞரா, அந்தாதி யாரு, அப்புறம் ஜெயலலிதா அந்த பொம்பளை, இவங்க யார பத்தி மரியாதையா பேசுறாங்க சொல்லுங்க? யாருமே மரியாதையா பேசுறது. தனக்கு பக்கத்துல யாராவது வந்துட்டாங்கன்னா ஐயோ அம்மா தெய்வம்னு வாங்க. அவங்க கிட்ட ஏதாவது கொஞ்சம் நடக்கணும்னா தெய்வம்னு வாங்க. தள்ளி போச்சுன்னா எல்லாரும் திட்டதானே செய்யறாங்க. தன்னை 50 வயசு மூத்த ஒரு மனிதன் அவன் இவன் பேசுற உரிமை வந்து மனுஷங்களுக்கு எங்க இருந்து வந்தது? ஏன்னா இவங்க அடியாளத்துல அவங்க தன்னோட மூத்தவர்களோ இளைஞர்களோ